அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அடையாளமே தெரியாத டி. ராஜேந்தர். முடியெல்லாம் கொட்டி 69 வயதில் தள்ளாடும் டி. ராஜேந்தர். ரசிகர்கள் ஷாக். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்க தமிழ் சுலபமாக வாசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் வாசிக்கவும் பேசவும் கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷில் சரளமாக வாசிக்கவும் பேசவும் வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ நம்ம உலகமயமாக்கல் சூழ்நிலை இருக்குது. தமிழ் வாசிப்பதற்கும் இங்கிலீஷ் வாசிப்பதற்கும் உள்ள ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழில் பூ நை அப்படிங்கிற 2 எழுத்துக்களை எழுத்து கூட்டி படித்தா பூனை அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். இங்கிலீஷில் CAT எழுதி அதே லாஜிக்கை அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற வார்த்தை சேட்டி. சேட்டிங்கிற உச்சரிப்பு கரெக்டா இல்ல, கேட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஏன் அப்படி? தமிழ் போல இல்லாம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பேர், ஒரு சவுண்ட் இருக்கு. நம்ம ரீடிங் பண்ணும்போது சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இது மாதிரி பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுட்டு உங்க குழந்தைக்கு ஈஸியா ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணுமா? அப்படின்னா என்னோட 2 நாள் ஜாலி ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கோங்க. வரும் சனி ஞாயிறு, அதாவது 22 பிப்ரவரி 23 பிப்ரவரி இது ஆன்லைன் ஒர்க் ஷாப்பாக நடக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 9840053878 நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9840053878. ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் பல துறைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். அவர்களில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர் என தொடர்ந்து தனது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி கண்டவர் விஜயன் டி. ராஜேந்தர். இவரது இயக்கத்தில் வெளியான பல திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்துள்ளது. 69 வயதான டி. ராஜேந்தர் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி இருந்ததால் அவரை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகினர். கடந்த 1980ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கும் டி. ராஜேந்தரை ரசிகர்கள் TR என்றே அழைத்து வருகிறார்கள். அண்ணன் தங்கை சென்டிமெண்ட், அடுக்குமொழி வசனங்கள், பதிலடி வசனங்கள் என பலவற்றிற்கு புகழ் பெற்றவர் TR. பிரேமம் படம் வந்த பின்னர் தாடி மீது பல நடிகர்களுக்கும் பல இளைய தலைமுறையினருக்கும் ஒரு தனி பிரியம் ஏற்பட்டது. ஆனால் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது பெரும்பாலான சினிமாக்களில் தாடி வைத்து நடித்தவர் TR. இதனால் கிராமப்புற மக்களிடையே தாடிக்காரன் என அறியப்பட்டவர் TR. இன்றைக்கும் இவரது படங்களை உருகி உருகி பார்க்கும் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தில் இருந்து வெளியான சிக்கிடு வைப் பாடலில் TR டச் இருக்கிறது என்றால் அது தமிழ் சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் எனலாம். இவரது மகன்களான சிலம்பரசன் மற்றும் குரலரசன் தமிழ் சினிமாவில் ஜொலிக்கிறார்கள். இதில் சிம்பு, அதாவது சிலம்பரசன், தனது தந்தையைப் போலவே அனைத்து துறைகளிலும் ஒரு கலக்கி வருகிறார். TR கடந்த ஆண்டு உடல்நிலை குறைவால் வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டார். TR சிகிச்சை மேற்கொண்ட போது அவரை அருகில் இருந்து பார்த்து கொண்டார் நடிகரும் அவரது மகனுமான சிம்பு. சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பிய பின்னர் சினிமா நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாமல் உள்ளார். இப்படியான நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டி. ராஜேந்தரை பார்த்த ரசிகர்கள் நிஜமாகவே அவர்தானா இது என அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் TR இந்த நிகழ்ச்சியில் மிகவும் பொறுமையாக நடந்து வந்தார். மேலும் அடுக்குமுறையில் பட்டாசு வெடிப்பதை போல் பேசும் TR மிகவும் அமைதியாக பேசியுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் முடியெல்லாம் கொட்டி தொப்பி அணிந்திருந்ததை பார்த்து பலரும் பரிதாபமடைந்தனர். சினிமாவில் பல நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துள்ளது. ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகைகளை தொடாமல் நடித்த நடிகர் என்றால் அது TR ஒருவர்தான். இயக்குனர் டி. ராஜேந்தருக்கு தற்போது 69 வயதாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.